மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா. கடந்த செய்தியில் உலக மக்கள் உண்மையாகவே கடவுளை தேடத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஏன் அவர்கள் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தாவாகிய அந்த கடவுளை அவர்கள் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு பதில் பார்த்து கொண்டிருந்தோம். அவர்கள் தேவனை அறிந்தோம் அது என்னென்னா அறியாமையில் இல்லை, தெரிஞ்சும் கூட அந்த தேவன் வேண்டாம் அப்படி சொல்லி தேவனுக்கென்று தேவனை பார்க்காதபடி கண்ணை மூடிக்கொள்ளுகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி காதை மூடிக்கொள்ளுகிறார்கள். அப்புறம் இருதயத்தில் அவர் ஏதாவது பேசினா நோ அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறத கேட்காத ஒரு கடின இருதயம் அவர்களுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தோம். இன்றைக்கு அந்த தேவனை அறிகிற அறிவில் சற்று வளர்றது எப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது என்ன வாஸ்தம்? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சரி, எப்படி வீணாக போனாங்க? தேவனுடைய பிள்ளையாக இருந்து ஆசீர்வாதமாக வாழாமல் எப்படி வீணாக போனாங்க? ஏன் பரலோகம் வராமல் நரகம் போயிட்டாங்க? அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த படியில் ஒரு வெளிப்பாடு, தேவனை பற்றி ஒரு வெளிப்பாடு வருது. தேவனை பற்றி அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை அவர்களுக்கு இதை வெளிப்படுத்தினார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள், ஆகாய விரிவு, அப்புறம் பூமி, அதில் இருக்கக்கூடிய நிறைவு எல்லாவற்றையும் பார்த்தாலே இதெல்லாம் உண்டாக்குன ஒரு கடவுள் இருக்காரியா. அப்புறம் எல்லாத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செஞ்சு வச்சுருக்கிறாரு. இந்த உலகத்தில் நம்ம பகல் 12 மணி நேரம், ராத்திரி 12 மணி நேரம், சூரியன் வருகிறது, அப்புறம் மறைகிறது, இன்னும் சந்திரன் வருகிறது, அப்புறம் காலங்கள், வெயில் காலம், குளிர்காலம், மழை காலம், இளவேநீர் காலம், அப்படியெல்லாம் வருது. அப்புறம் இந்த காற்று, வட கிழக்கு பருவ காற்று, தென்மேற்கு பருவ காற்று அப்படியெல்லாம் அடிக்குது. காற்றே பூமியில் காற்று திசையே மாறுதுங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. செடி கொடிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், பழமரங்கள் எல்லாம் நீரூற்றுகள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத சொல்லிடுது. ஆனால் இப்போ ஏகப்பட்ட கடவுள்கள் பூமியில் இருக்காங்களே, இதில் யார் உண்மையான கடவுளுங்கிறத நமக்கு சொல்கிறாராம். உலகத்தில் எண்ணிக்கையில் அடங்காத கடவுள்கள் இருக்கிறாங்க. அப்படி எண்ணிக்கையில் அடங்காத கடவுள்களை எவ்வளவோ பேர் போய் அதை கும்பிடுறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பாவ மன்னிப்பையோ ரட்சிப்பையோ பரலோகத்தையோ உண்டாக்கலை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு ஆசீர்வாதமாக அவங்கள வைக்கலை. அப்போ கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அறிவு மட்டும் போதுமானா பத்தாது. இப்போ நமக்கு தேவனையே அறிகிற அறிவு வேணும்.
அப்போ முதல்ல சொன்னது ஒரு பொதுவான வெளிப்பாடு. சூரிய சந்திர நட்சத்திரம்லாம் பார்த்தா கடவுள் ஒருத்தர் இருக்கார், எல்லாத்தையும் ஒழுங்காக நல்லா செஞ்சுருக்கிறாரு, ரைட்டு. ஆனால் எவ்வளவோ தெய்வங்கள் மத்தியில் இவர் தான் உண்மையான வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லி அவரை அறிகிற அறிவு எப்படி வருது? அதுக்கு தேவன் நம்முடைய இருதயத்தில் உணர்த்துகிறதும் இருக்கிறது, ஒரு பிரசங்கமும் இருக்கிறது. ஆதி முதல் தேவன் மனுஷ இடத்துல போய் இயேசுவே ரட்சகர், உன்னுடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்த அந்த இயேசுவே ரட்சகர், அவர் மூலமாக பாவத்தை தொலைக்கலாம், நீ தேவனோட வந்து சேரலாம், பரலோகம் போகலாம். தேவன் இப்பேற்பட்ட நற்குணசாலி, அவர் சர்வ வல்லவரும் சர்வ வியாபியும் மட்டும் இல்லை, அவர் நல்லவர், அன்புள்ளவர், நன்மை செய்கிறவர். அது யார் அப்படிங்கிற ஒரு பிரசங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் எல்லா தலைமுறைகளிலும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் ஆதாம்கிட்ட தேவனே நேரடியாக வந்து உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அவன் பாவம் செஞ்ச ஒரு பாடு அவனுடைய மனக்கண்கள் குருடாயிருச்சு, பாவக்கண்கள் திறந்துருச்சு. பாவத்தையும் இயற்கையுமே பார்க்குறான். ஆனால் உள்ளுணர்வில் மனசாட்சியில் அவர் என்னமோ பேசுகிறாரு. அது மட்டுமல்ல, இந்த பிரசங்கியார்களையும் அனுப்புகிறார். முதல் பிள்ளைகள் ஆதாம் ஏவாளுடைய முதல் பிள்ளைங்க காயின் ஆபேல். காயின் ஆபேலுக்கு பைபிள்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவர்களுக்கு தேவன் என்னார்னு தெரியுது. எப்படி தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று தெரிகிறது. அந்த ஆபேல் ஆடு பலியிட்டான், காயின் காய்கறியை கொண்டு வந்தான். ஆனால் ஆடு இரத்த பலி செலுத்தினாதான் பாவ மன்னிப்புன்னு அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த இயேசு அவர் தான். ஆதாமுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு. அந்த வெளிப்பாடு அங்கேயே சொல்லப்பட்டிருந்தது, தேவனையாலேயே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இவன் காயின் கத்திரிக்காய் கொண்டு படைச்சிட்டு, ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கறல. ஏண்டா, என்னுடைய குமாரனாகிய இயேசுவை உன் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய ரத்தம் சிந்த நான் அனுப்புகிறேன். அப்போ அங்கே ரத்த பலி செலுத்துறது தானே இயேசுக்கு அடையாளம், நீ அதை செலுத்தலைன்னு அவனுடைய அந்த காணிக்கையை அங்கீகரிக்கலை. அவ்வளோதானா? அங்கீகரிக்கலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக காயின் எழும்பி ஆபேலை போட்டு தள்ளிட்டான். அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த உலக மக்கள் எழும்பி இந்த காலங்களில் எவ்வளோ கிரியைகள் நடக்குதே, அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி இல்லை, ஆதியிலிருந்து அது நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்புறம் தலைமுறையாக நீங்கள் பார்த்திங்கன்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. ஆதாம் அவன் மகன் 7ஆவது தலைமுறையில் ஏனோக்குங்கிற ஒரு மனுஷன், அவன் சத்தியத்தை பிரசங்கித்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. சத்தியத்தைங்கிறது யார் சத்தியம்? இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும். இயேசு தான் சத்தியம். உண்மையிலே தேவன் தான் சத்தியபரர். அவர்கிட்ட ஒரு பொய்யும் உண்டாயிராது. ஒரு பொய் இருந்துச்சுனாக்கா அப்புறம் நீ ஒன்றும் சத்தியம் இல்லைன்னு சொல்லிடுவோம் நம்ம. அப்போ ஒரு பொய்யும் உண்டாயிராது. தேவன் சத்தியபரர். அவரை பற்றிய வெளிப்பாடு அந்த காலம் முதல், ஆதாமுடைய காலம் முதல் தலைமுறையாய் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய இயேசு வருகிறார் அப்படின்னு அப்படி அறிவிக்கப்பட்டு, அப்புறம் நோவா காலத்தில் அவன் பலியிட்டானா, அப்புறம் ஆபிரகாம் காலத்தில் அவன் பலியிட்டானா, அப்புறம் யோபு காலத்தில் அவன் பலியிட்டானா, அப்புறம் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் இருந்தபோது பஸ்கா ஆடு பலியிட்டாங்களாம். பஸ்கா ஆடு பலியிடுகிறது இயேசு அவரே தேவ ஆட்டுக்குட்டியாக மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செஞ்சது வரைக்கும் அங்கே ஒரு ஆடு பலியிடப்படுகிறது. அது எதை காட்டுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அனுப்புகிறார். அவர் உன் பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார்னு பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் சொல்லப்பட்டது.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு அடிக்கிற வேலையே இல்லை. ஏன்னா நிஜ ஆடு வந்து உண்மையாகவே மனித உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் வந்து சிலுவையில் நம்முடைய பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் அனுபவித்தார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். பாவத்துக்கான தண்டனை அவர் பெற்றுக்கொண்டார். ஆதலால் நாம் இப்படியாக நமக்கு பரிகாரம் செய்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய பாவங்கள் தொலைகிறது. நம்ம விசேஷமாக எந்த இரத்த பலியும் செலுத்த வேண்டியதில்லை. தன்னையே இரத்த பலி செலுத்துகிற பாவத்துக்கு பரிகாரம் செய்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தாரே, அதை ஏற்றுக்கொண்டால் போதுமானதுன்னு ஏங்க இந்த செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படலையோ? தலைமுறையாய் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஒருத்தருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா வருவார், ஆள் அனுப்புவார். அப்போ அவர் சொல்கிறாரு, அறியாமையில் இருந்த காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்போ தான் தெரியுதில்ல. ஆனால் இப்போ அதனால் இப்போ எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இயேசுடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் இந்த வந்துருச்சு, சமீபமாக இருக்கிறது. அதான் அவருடைய முதல் பிரசங்கம். அவர் தன்னுடைய வேலையை பூமியில் முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போகிறப்ப சீஷர்கள்ட்ட என்ன சொன்னார்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் போய் உலகெங்கும் பிரசங்கம் பண்ணுங்க. அங்கே பிரசங்கம் யாரை? இயேசுவை பற்றி. அப்போ இந்த பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்று உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இயேசுவே இரட்சகர், அவருடைய பிதாவாகிய தேவனே தேவன் என்று அறிவிக்கப்படுகிற அறிவிப்பு நடக்கிறது. இதுதான் ஒரு விசேஷ வெளிப்பாடு, எ ஸ்பெஷல் ரெவலேஷன் அப்படி சொல்கிறான். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியை நிறைவெல்லாம் பார்க்கும்போது அடேப்பா இவ்வளோ காரியங்களை செஞ்ச கடவுள் எப்பேற்பட்ட ஆளாக இருக்கணும் அந்த நினப்பு வருது. எ ஜென்ரல் ரெவலேஷன், பொதுவான வெளிப்பாடு. ஆனால் இயேசுவே இரட்சகர், இவர் மூலமாக நீ அந்த அந்த பரலோகத்தின் தேவன்ட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷனை கொடுக்கக்கூடிய புதிதான ஒரு விசேஷமான வெளிப்பாட்டை கொடுக்குற வார்த்தையாக இருக்கிறது. அது எப்படிங்கன்னா அதை யாரோ சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் பைபிள் சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. எது? இந்த சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவை என்னது? இயேசு நமக்காக சிலுவையில் பரிகாரம் பண்ணார். அதை கேட்கும்போது நமக்குள்ளே தேவ பலன் வருதான், நம்ம ரட்சிக்கப்படுறோமா? நாம் அதை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற தேவ பலனாக இருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அப்படின்னா என்னது? கெட்டு நரகம் போயிடுவாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நல்ல வழியில் வரமாட்டாங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டாங்க, அந்த பிசாசோடைய வழியை விட்டு ஆண்டவருடைய வழிக்கு வரமாட்டாங்க. அவங்க கெட்டு போகிறவர்கள். அந்த கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கா? என்னடா அது, யாரோ போய் சிலுவையில் மறிச்சாங்களாம், அதனால் அதை ஏற்றுக்கிட்டாக்க நம்ம பாவம் தொலைதான், அவர் பாடுபட்டால் நமக்கு எப்படி பாவம் தொலை, இப்படி எதையாவது விதண்டவாதமாக கேட்டு தங்களை கெடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சதுங்கிறது ஒருவேளை விளங்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பட்ட கடன் இன்னொருத்தர் கட்டுறேன்னு வர்றாருன்னு சொல்கிறப்ப அது விளங்குதா? இப்போ நீங்கள் ஒரு கடனை வாங்கி தொலைச்சிட்டிங்க, அதை கட்டவே முடியலை, கடைக்காரன் உதைக்கிறான், கொன்று விடுவேங்கிறான்.
அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து உன் கடனெல்லாம் கட்டி விட்றேன்னு சொன்னால் அதை இப்போ மட்டும் அடுத்தவங்க காசு நமக்கு வந்து விடுதலையை கொடுக்குன்னு நம்புகிறீங்களே. அப்போ அதுபோல் அடுத்த ஒரு ஆள் வந்து இயேசு நமக்காக வந்து சிலுவையில் பரிகாரம் பண்ணார்னு அதை சொன்னால் ஏற்றுக்கிட்டா அது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள், அந்த சுவிசேஷ வார்த்தைகள், அதை கேட்ட உடனே நான் ஏற்றுக்கிறேன் அப்படி சொன்ன உடனே ரட்சிப்பே வந்துடுது. அந்த வார்த்தைகளுக்குள்ளே அந்த ரட்சிப்பு இருந்து அந்த ரட்சிப்பே நமக்கு வந்து விடுகிறது. இங்கே பாருங்கள், பொதுவான வெளிப்பாடு சொன்னேன், இப்போ விசேஷமான வெளிப்பாடு சொன்னேன். பொதுவான வெளிப்பாடு என்ன? நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 19 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தா அடேப்பா எவ்வளோ பெரிய ஆகாயம், அது மட்டோட விட்டுறோமா நம்ம? இதெல்லாம் உண்டாக்குன ஆள் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கணும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறதான். இவ்வளோ பெரிய ஆகாயம் எப்படா யாரா உண்டாக்குனது? அவர் கை தான் உண்டாக்குச்சு. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பகலில் எவ்வளோ காரியங்களை பார்க்குறான். மலைகள், பள்ளத்தாக்கள், மழை பெய்யுது, தண்ணி இவ்வளோ வெள்ளமாக அடிச்சுட்டு போகுது, எல்லாம் அந்த கடலுக்கு போகுது. அங்கே போய் ஆவியாகி அது மறுபடியும் மேகமாகி இங்கே வந்து மழை பெய்யுது. அப்பா எல்லாவற்றையும் பார்க்குறான், பகலில் பார்க்குறான், ராத்திரியில் உட்காந்து யோசிக்கிறான். அடையப்பா இவ்வளவு காரியங்களை செஞ்ச தேவன் எவ்வளோ பெரியவராக இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறான். அதனால தான் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. சூரியன் போகுது, சந்திரன் வருது, நட்சத்திரங்கள் வருது, மழை பெய்யுது, வெள்ளமாக ஓடுது, அப்புறம் போய் பூமி அங்கேருந்து ஆவியாகி மேகமாக வருது. சில சமயத்தில் வெள்ளம் போகிறத பார்த்தா இவ்வளவு தண்ணி இந்த மேகத்தில் தான் இருந்துச்சா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. அது ஒன்றும் பேசலையாம், ஆனால் நமக்கு எல்லாத்தையும் பேசியிருந்தான். அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனாலும் அவைகளின் சத்தம் நமக்கு கேட்குது. இந்த காதால் கேட்கல, அவைகள் சத்தம் காதில் கேட்கல, ஆனால் நம்ம இருதயத்தில் கேட்டுது. ஆகிலும் அவைகளுடைய சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தை கடைசி வரைக்கும் செல்லுகிறது. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த இயற்கை எல்லாமே ஒன்றும் பேசலை, ஆனால் அது பேசாமையே அது நம்மக்கிட்ட பேசியிருந்தான். த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சைலன்ஸ்னால் அமைதி. அமைதியே ஏதோ ஒன்று சத்தமாக நம்மக்கிட்ட பேசுதான். என்னையா அந்த காலத்திலேருந்து சூரிய, சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த ஆகாய விரிவு, இதில் இருக்கக்கூடிய பூமி, அதன் நிறைவு எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது அது ஏதோ பேசிடுது. அதை தான் பொதுவான வெளிப்பாடு. கடவுள் எப்பேற்பட்ட பெரியவர், நல்லவர். ஏங்க பகலில் வெளிச்சம் சூரியன் வராமல் போச்சுன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு 10 நாளைக்கு. 10 நாளைக்கு சூரியன் வரலைன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் குருட்டாட்டத்தை தடவிக்கிட்டு தாங்க தெரியணும். 3 நாட்கள் அப்படி சூரியன் வராமல் எகிப்து தேசத்தில் இருள் இருந்ததுன்னு அவங்க எல்லாம் தடவிக்கிட்டு இருந்தாங்கன்னு பைபிளில் ஒரு ரெக்கார்டு இருக்குது. 10 நாளைக்கு சூரியன் வரலைன்னா, சரி சூரியனே இல்லாமல் போச்சுங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் ஒவ்வொரு காலையிலையும் சூரியனை வர வைக்கிறது, அது அதோடய வேலையெல்லாம் செய்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது பொதுவான அறிவு, கடவுள் இருக்கிறாருன்னு. ஆனால் இப்போ நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்தார் அப்படின்னு ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறதற்கு பாருங்க, அதுதான் விசேஷமான வெளிப்பாட்டை கொடுக்கறதுன்னு சொன்னேன். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் அந்த இயற்கை மூலமாய்
இப்பேற்பட்ட பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் யார் மூலமோ கேள்விப்பட்டீர்களோ அப்பொழுது முதல் இந்த இயேசுவை இரட்சகராக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்தில் ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. 2 பேதுருவில் 1 அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்னு. என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனால சும்மா தாறுமாறாக வாழ்க்கையை நடத்தி கெட்டு நாசமாகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்னு. ஆனால் இந்த இடத்துல 2 பேதுரு 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 2 பேதுரு 1 அதிகாரம் 2, 3 வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், எது அறிகிற அறிவினால், தேவனை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அவரை அறிகிற அறிவினால தான் கிருபை சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் பெருகுதான். கிருபைன்னா என்ன? நம்ம எதுவும் வேலை செஞ்சு சம்பாதிக்காமையே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு நன்மை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, அப்புறம் சுகம், சமாதானம், அப்புறம் சம்பாத்தியங்கள், நல்ல சாப்பாடு எல்லாம் இதில் வருது. தேவனை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அந்த கிருபைக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. நம்ம ஒன்றும் போய் மம்புட்டி எடுத்து வெட்டி வேலை பார்த்து சம்பாதிக்காமையே அது சொல்கிறார், நீ என்னை ஏற்றுக்க, நான் உன்னை பிள்ளையாக வச்சுக்கிறேன், உன்னை எல்லா ஆசீர்வாதமாக வச்சுக்கிறேன்னு சொல்கிறார். அது கிருபை. அடுத்த வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, அவருடைய மகிமையினாலும் கிருபையினாலும் நம்மை அழைத்தவரை, அவரை அறிகிற அறிவினாலே, உலகத்தை அறியறதில்ல. நான் கெமிஸ்ட்ரி படித்தேங்க, ஃபிசிக்ஸ் படித்தேங்க, அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் அவர் உண்டாக்குனது. அவர் அதை உண்டாக்கினவரை நீங்கள் அறியும் போது, இன்றைக்கி தேவனை தொழுது கொள்ள மாட்டேன்னு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளை தொழுது கொள்ளுகிறவர்கள் அதிகமாக இருக்காங்க. தேவனை ஆராதிக்காமல் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளை, சூரியனை கும்பிடுறாங்க, சந்திரனை கும்பிடுறாங்க, மரத்தை கும்பிடுறாங்க, அப்புறம் சில மிருகங்களையே கூட கும்பிடுறாங்க, அப்புறம் அக்கினி அதை கும்பிடுறாங்க, அப்புறம் மழை அதையும் கும்பிடுறாங்க, வெளிச்சம் அதையும் கும்பிடுறாங்க. அப்படி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளை, அதான் இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அப்புறம் இதில் அதாவது தண்ணீர், அக்கினி, இதையெல்லாம் தெய்வமாக கும்பிட்டுறாங்க. ஆனால் யாரை தான் உண்மையிலே கும்பிடணும், யாரை அறிவுக்குள்ளே வரணும்? இதெல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்கிட்ட வரணும். அப்புறம் அவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் அறிகிற அறிவினால் பெற்றுக்கொள்ளலாமா. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்குன்னா சாப்பாடு, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஜீவனுக்கு தேவையானது. அப்புறம் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், வெறுமனே மனுஷன் மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு போகிறதில்ல, எந்த மிருகமும் சாமி கும்பிடலை. ஆனால் மனுஷன் தேவ பக்தியை பெற்றுக்கொண்டு வரும்போது தேவ பக்தியினால் கர்த்தர்கிட்ட இருப்பான், அவர்கிட்ட தொடர்ந்து ஆசீர்வாதத்தை வாங்குவான். அப்போ தேவனை அறிகிற அறிவினால்
நீங்கள் இந்த ஜீவனுக்கு, இந்த வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, தேவ பக்தியும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த தேவ பக்தி இருக்கிறதுனால ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இஸ் அஷ்யூர்டு. வருங்காலங்களிலே ஜீவனும் பரிபூரண ஆசீர்வாதமும் நிச்சயமாய் கிடைக்கிறது. அப்போ தேவனை அறிகிற அறிவு வேணுமா வேண்டாம்? அதுதான் வேணும். அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இப்படி நமக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியத்தையும் கொடுக்குது. அப்புறம் தொடர்ந்து அவருடைய நன்மையை பெறுவதற்கு தேவ பக்தி. இன்றைக்கி சிலருடைய பக்தி சில ஆட்கள் மேலே இருக்குது. அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கேங்க, அவரை தெய்வமாக கும்பிடுவேங்க. ஆனால் பக்தி எங்கே இருக்கணும்? சிருஷ்டிகள் மேலே இல்லை, சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா மேலே பக்தி இருக்கணும். நீங்கள் பைபிள் வாசிச்சிங்கன்னா, நமக்கு கர்த்தர் ஏன் குடும்பமாக நம்மளை வச்சு நமக்கு பிள்ளைகளை கொடுக்குறாருன்னா, இவங்களை தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்து கொடுக்கணும்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் அந்த விஷயத்தில் உங்கள் பிள்ளைகளை தேவபக்திக்குரியவர்களாக வளர்க்குறீங்களான்னு இப்போ நீங்கள் சற்று கவனித்து பார்த்துருங்க. அதில் எங்கேயா குறைவு இருந்தால் சரி பண்ணிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை தேவபக்தி உள்ளவர்களாய், அப்போ தான் அவர்கிட்டருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவபக்தி இல்லைன்னா ஊரெல்லாம் சுற்றுவேன், கண்ட பக்கம் சுற்றிவிட்டு வாழ்க்கையை நாசமாக்கிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் மனுஷன் மட்டும் ஏன் கடவுளை தேடுறான்? கடவுள் இல்லாமல் ஒரு நன்மையும் கிடைக்காது. அப்போ நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து தான் வரணும். இங்கே பூமியில் ஒன்றும் கிடையாது. இது சபிக்கப்பட்ட பூமி. ஆதாம் செஞ்ச பாவத்தை நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. அது தன் பலனை கொடுக்க மாட்டேங்குது. நெற்றி வியர்வை சிந்தி சாப்பாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறான். பூமி தன் பலனை கொடுக்க மாட்டேங்குது. இந்த பூமி சபிக்கப்பட்ட நிலைமையில் நன்மை எங்கே? அவர்கிட்ட தான் வரணும். அப்போ தேவ பக்தி, அவர் மேலே பக்தி உள்ளவர்களாக இருக்கும்போது அவர் நமக்கு இந்த வாழ்க்கைக்குரிய தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கறது மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவ பக்தியாக இருக்கிறதுக்கான அந்த ஒரு அபிஷேகத்தையும் போதனையும் கொடுக்கிறார். இதெல்லாம் இன்னொன்று வருது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, தேவனுடைய சுபாவத்துக்கே நீங்கள் பங்குள்ளவர்களாவீங்களாம் தேவனை அறிகிற அறிவினால். அதாவது இது ஒரு பயங்கரமான வார்த்தைங்க. தேவனை அறிய 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 தேவனுடைய சுபாவமே உங்கள்கிட்ட பெருகி 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 முழுசுமாக தேவனுடைய சுபாவமே உங்கள்கிட்ட வந்துடும்னு சொல்லுது. தேவனை அறியாமல் இருக்கிறப்ப தேவனுடைய சுபாவம் நமக்கு வராது. நாம் எதையாவது பார்த்து அதை பற்றி ரொம்ப வாழ்க்கையில் நேரத்தை செலவு பண்ணிடுவோம், மனசு அங்கெங்கேயோ போயிடும். ஆனால் தேவன்கிட்ட வரும்போது தேவனை அறியறீங்க, அடேப்பா எவ்வளோ பெரிய தேவன். அப்புறம் அவருடைய சாயல் ரூபத்தில் நீங்களாம், அடே அதோட பெருசாக இருக்கே. அவருடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் நமக்கு கிறிஸ்துவோட பங்கா, அதோட ஆச்சரியமாக இருக்கே. அவர் அறிகிறப்போ அவர் எவ்வளோ பரிசுத்தர், நல்லவர், நீதிபரர், அவர் எப்படி அன்பானவர், அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம அவரை அறிய அறிய அவர் மாதிரி மாறுறோம். இன்றைக்கி சிலருக்கு சில அரசியல் தலைவர்களை பிடிக்குது, இவங்க அந்த அரசியல் தலைவர் மாதிரி மாறுறாங்க. சிலருக்கு யாராவது சினிமா நடிகர் நடிகையை பிடிக்குது, இவங்க அவங்க மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள தான் ரொம்ப தெரியுது. அதுபோல் தேவனை நீங்கள் அறிவீர்களானால் நீங்கள் தேவனை போலவே மாறுவீர்கள். அதனால் இந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தேவனை அறிகிற அறிவை அடைகிறீர்கள். அப்போ இந்த பைபிளில் தேவனை பற்றி எழுதியிருக்கிறது, இது ஸ்கிரிப்சர், வேத வாக்கியங்கள். அவரை பற்றி எழுதியிருக்கு, நம்மளை பற்றி எழுதியிருக்கு, பரலோகத்தை பற்றி எழுதியிருக்கு, நரகத்தை பற்றி எழுதியிருக்கு, நியாயத்தீர்ப்பை பற்றி எழுதியிருக்கு. அப்போ இதெல்லாம் தெரிந்து கொண்டால் நீங்கள் தேவனை மாதிரியே மாறுவீங்க. ஏன்னா தேவனுடைய சாயல் ரூபத்தில் தான் உண்டாக்கப்பட்டீங்க. அதை நீங்கள் அனுபவிக்கிற ஆளாயிருவீங்க. தேவனை அறிகிற அறிவுக்குள் வருவமாக
வேதத்தை இன்னும் வாசிக்காதவங்க ஒரு தடவையாவது கட்டாயம் வாசிக்கணும். அப்போ தான் அது மூலமாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். ஜெபம் பண்ணுறப்ப நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க, ஆனால் பைபிள் வாசிக்கிறப்ப அவர் உங்கள்கிட்ட பேசுவார். அவர் எதையோ ஊர்க்கதையை பேசலை, இமயமலை எம்பிட்டு உயரம் அதை சொல்லிக்கிட்டு இருக்கல. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், எப்படி மேன்மையான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு அதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆதலால் தேவனை அறிகிற அறிவுக்குள் வளருவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.